அன்பானவர்களுக்கு வணக்கம். அரசாங்கத்துக்கே ஆலோசனை சொல்லி ஒரு சில வீடியோக்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று எனது நண்பர் என்னை எச்சரித்தார். அந்த நண்பருக்கான பதிவு இது. நண்பரே, ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் ஆட்சி முறைகளையும் அரசின் குற்றங்களையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டத்தான் ஒரு குடிமகனுக்கான வேலையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது அரசு சீரும் சிறப்பும் செம்மையுமாக நடைபெறுவதற்கான பல்வேறு மக்களிடமிருந்து ஆலோசனை கிடைக்கும். அதனால் எனக்கு எது குற்றமாக தெரிகிறதோ அதை நான் பதிவிட எப்பொழுதும் தயங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆகவே எந்த ஒரு சிக்கலானாலும் சிரமமானாலும் நாளைய இளைஞர்களின் வளர்ச்சிக்காக எடுத்துரைக்க தயாராக இருப்பேன். ஆம் நண்பரே, இப்பொழுது கூட பென்ஷன்தாரர்களுக்கு 40,000, 50,000, 60,000 என்று பென்ஷன் வழங்கப்படுகிறது. மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் இப்பொழுது படித்து வெளிவரும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு ஆதாரத்துக்கான வருமானம் அரசு கொடுப்பதில்லை, கஷ்டப்படுத்துகிறது. இளைஞர்கள் பல்வேறு பட்ட படிப்புகளை படித்துவிட்டு வேலையின்றி அலைகிறார்கள். இள வயதில் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை காத்துக்கொள்ளக்கூடிய சரியான தேவையான வருமானத்தை அரசு கொடுக்க வேண்டும். பென்ஷன்தாரர்கள் தன்னுடைய பணிகாலம் முடிந்தும் நல்லது ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக அரசு கவனம் கொள்வதைப் போல் இப்பொழுது படித்து வெளிவரும் இளைஞர்களுக்கும் நல்லதொரு சம்பளத்தை தர வேண்டும் என்பதே எனது அரசின் கோரிக்கையாகும். ஆம், ஆளுமை சக்திகளே, கவனம் கொள்ளுங்கள். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாமல் நல்லதோர் வாழ்வை வாழ்வதற்கான வழியை உங்கள் புரட்சிகளால் இந்த பூமியை புதுமைப்படுத்துங்கள். டாஸ்மாக்கள் எல்லாம் தகர்த்தெறியுங்கள். கள்ளச்சாராயங்கள் எல்லாம் புழக்கத்துக்கு வராமல் புதிய யோசனை கொள்ளுங்கள் என்று மிகவும் அரசாங்கத்திடம் தாழ்மையாக வேண்டுகிறேன். நன்றி.